வேதம் தமிழ் செய்த மாறன் யார்? வேதம் தமிழ் செய்த மாறன். பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டார். வேதம் தமிழ் செய்த மாறன் நம்மாழ்வார். அடுத்து கீழ்காணும் கூற்றுகள் சரியான ஸ்டேட்மெண்ட் 1. அப்பர் தொடக்கத்தில் சமணராக இருந்து போது தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார், பெயரிடச்சு. அப்பர் சமணராக சொல்ல தர்மசேனர் என்று பெயரிச்சு, தர்மசேனர். ஸ்டேட்மெண்ட் 2. சைத்தனர் இந்து மற்றும் இஸ்லாமிய மதங்களுக்குள் பிரிவினைகளை எதிர்த்தார் இவர். ஓகே, விட்டுறோம். 3ஆம் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அக்பரின் அரசவையில் இடம்பெற்றிருந்த சூர்தாஸ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என அறியப்பட்டார். இது வெவ்வேறு கூற்று மட்டும் தான் எடுக்கு. ஓகே, 2 தப்பு, 3 கரெக்டா. அக்பர் அவையில் தானே சூர்தாஸ் 3. அடுத்து பொறுத்துக. மதராஸ் ஐக்கிய கழகம் யாரு? ஐக்கிய கழகம் அவருக்கு முன்னாடி ஒருத்தர் வருவார். சிங்காரவேலர், நடேசனார், சர்பிட்டி தியாகராயர், அப்புறம் நடராஜ். அவருதான் அந்த மத்திய ஐக்கிய கழகம். ஆனா மதராஸ் ஐக்கிய கழகம் சி நடேசன். ஆமா, சி நடேசனா இருக்க டேட்டாவா இருக்கு. ஆமா, அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு வரலாம். நாம பாத்துக்கலாம். ஜீவிய சரித சுருக்கம். ஜீவிய சரித சுருக்கம் யாருடைய சுருக்கம்? ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். தொழிலாளன் என்ற பத்திரிகை, அந்த தொழிலாளன் பத்திரிகை சிங்காரவேலர். திராவிட மகாஜன சபை யாரு? அந்த சபை தொடங்கி திராவிட மகாஜன சபை. ஸ்டேட்மெண்ட்ல எது சரின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். வைஸ்ராய் டாப்ரின் பிரபுவின் அனுமதியின் பேரில் ஏஓயும் 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார். ஸ்டேட்மெண்ட் 1. டப்ரின், அதாவது வைஸ்ராய் டப்ரின் பிரபுவின் அனுமதியோடு தான் ஏஓயும் 1885ல இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார். ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே. 2வது கூற்று. பம்பாயில் கூடிய முதல் காங்கிரஸ் மாநாட்டில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பம்பாயில் கூடிய இம்மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இந்து பத்திரிகை ஆசிரியர் ஜி சுப்பிரமணியர். 1, 2, 3 கரெக்ட். இன்னொரு கூற்று ஒண்ணு இருக்கு. இந்த காங்கிரஸ் மாநாட்டில் நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து 480 பேர் கலந்து கொண்டனர். 480 தப்பு. போட்டிட்டு இருக்கோம். அந்த மாநாட்டுல கலந்தது ஃபர்ஸ்ட் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்துட்டாங்க? ஆனா இங்க 480 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கூட்டும் கரெக்ட். பம்பாயில் கூடிய முதல் காங்கிரஸ் மாநாட்டில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதுபோல டப்ரின் பிரபுவின் அனுமதியோடு தான் இவர் தோற்றுவித்தார் 1985ல. அடுத்து ஒவ்வொருடைய இது சொல்றேன், யாருடைய பட்ட பேருன்னு சொல்லுங்க. மும்முடி சோழன். மும்முடி சோழன் முதலாம் ராஜராஜன். கடாரம் கொண்டான் ராஜேந்திர சோழன். சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்கன். பொன் வேய்ந்த பெருமான் முதலாம் பராந்தகன், 3ஆம் பராந்தகன், 3ஆம் குலோத்துங்கன், 2ஆம் குலோத்துங்கன். முதலாம் பராந்தகன். பொன் வேய்ந்த பெருமான் முதலாம் பராந்தகன். அடுத்து ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் எடுக்கணும். தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஏஓஎம் அந்த கட்சி தலை தொடங்குகிறது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி தொடங்குகிறது. தலைவர் ஏஓஎம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். 2வது பகுஜன் சமாஜ் கட்சி கான்ஷின் ராம் மான்யவர் கான்ஷின் ராம் தொடங்கினார். கான்ஷின் ராம் பகுஜன் சமாஜ். 3வது ஜனதா தள் ஒருங்கிணைந்தது சரத் யாதவ்.
சரத் யாதவ் இல்ல சரத் யாதவ் வந்து தொடங்கியிருக்காரு. லோக் ஜனசக்தி கட்சி வந்து பவன் கல்யாண். அவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அவர் கிடையாது. அவர் வந்து காங்கிரஸ் மட்டும் தான் ஏஓயும் தொடங்கினாரு. பகுஜான் சாங் வந்து கான்ஷின் ராம் தான் அவர் தான் தொடங்கினாரு. ஜனதா தள் ஒருங்கிணைந்து வந்து சரத் யாதவ் அவர் தான் தொடங்கினார். 2, 3 மட்டும் ரைட்டு, 1, 4 தப்பு. அடுத்து உச்சநீதிமன்றம் பற்றி சரியான கூற்று சொல்லுங்க. ஜனவரி 28, 1950 ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. ஆனா இந்த தப்பு இருந்துச்சு. நீதிபதி ஹரால் கனியா முதல் தலைமை நீதிபதி, அது கரெக்ட். தற்போது உள்ள வளாகத்தில் 1988 ஆண்டுக்கு மாற்றப்பட்டது. 1, 3 தப்பு. ஆனா ஜனவரி 28, 1950 தான் செயல்பட தொடங்கியது. ஆனா அதுல வந்து நீதிபதி ஹரால் ஜே கனியா முதல் தலைமை நீதிபதியா மட்டும் இருந்தாங்க. நீங்க போடுங்க, கொஸ்டின் சொல்றீங்களா? இந்திய உச்சநீதிமன்றத்தின் சரியான கூற்றுகள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 28, 1950 ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது கொடுத்துருக்கான். ரெண்டாவது, நீதிபதி ஹரிலால் ஜே கனியா வந்து 1, 2 கரெக்ட் தான் வரும். ஆனா தப்பா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் 1, 2 ஆப்ஷன் இருக்கு, 1, 2 கரெக்ட்னு. 1, 2 மட்டும் கரெக்ட். ஆப்ஷன் டெல்லி. அது அடுத்த கேள்வி, நிதி ஆணையம் மற்றும் தலைவர் பற்றி சரியானது. 4வது நிதி ஆணைய குழு வந்து ராஜவண்ணா, கரெக்டா. 6வது நிதி வந்து ஒய்பி சாவன். 6வது நிதி ஒய்பி சாவன். 8வது நிதிக்குழு தலைவர் பிரபானந்த ரெட்டி. 12வது வந்து டாக்டர் சி ரங்கராஜன். 12வது நிதிக்குழு. 1, 4 சரி. அது வந்து கூற்று. இந்திய தேசிய சட்டத்தில் மக்களவைக்கு அதிக நிதி அதிகாரம் உண்டு. மக்களவைக்கு காரணம், ஏனெனில் மாநிலங்களவையில் 14 நாட்களுக்குள் நிதி மசோதாக்களை மக்களவையில் திருப்பி அனுப்ப வைக்கப்பட்டாலும் 2 அவையிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படுகிறது. கூற்று காரணம் சரி. அடுத்து தவறாக பொருத்தப்பட்டதை தேர்வு செய்க. இந்து வாரிசு சட்டம் 1965 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்து வாரிசு சட்டம், வாரிசு சட்டம் 1965. 2வது, அரசமைப்பு உரிமை தீர்வு உறுப்பு 32 ஆர்டிகல் 32. அரசமைப்பு உரிமை தீர்வு வந்து ஆர்டிகல் 32. அடுத்து மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2000. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது தப்பு? 1, 4 தப்பு. அவ்வளவு.